ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ராதாவுடைய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க. ஹாப்பி பர்த்டேடா தம்பி, நீ எப்போவுமே நல்லா இருக்கணும். சீக்கிரம் வந்து ஒடிசாவுக்கு வந்துடணும். நீனு வீட்டெல்லாம் கட்டி முடிச்சுட்டு உனக்கு நான் விஷ் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். வீடு கட்டி சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்கு ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி உன்னுடைய பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. நீ எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்காக என்னுடைய ஃபேமிலியான நீங்களும் விஷ் பண்ணுங்கள். ராதாவுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து தப்பஸ். எல்லாருமே தப்பஸ்க்காக விஷ் பண்ணிவிடுங்க. என்னுடைய தம்பியும் ஒரு பக்கம், ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், நிறையா அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு வந்து அவனை சொல்லப்போனால் எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க. என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போனோம் பார்த்தீங்களா, அது மேலே ஏறுற வரைக்கும் தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் வந்து நான் சாமியும் காமிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் லிங்கத்தையும் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவி வந்து குண்டோன்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணி எடுத்த அதையும் அதில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நேற்று பார்த்ததை விட இன்றைக்கி அதை ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வளவலன்னு பேச விரும்பலை. வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம கோவில் மேலே வந்துட்டோம். நேற்று எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோவில் மேலே வர வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம மேலே வந்து செப்பலை கழட்டி விடுறோம். செப்பலை கழட்டி விட்டுட்டு இங்கே பாருங்கள், நான் அந்த இடத்த உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக காமிக்கிறேன். இப்போ நம்ம அங்கே கீழே இறங்கி போய் தான் நம்ம சாமி கும்பிட்ணும். அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா ஆளுங்களாம், அந்த இடத்த போய் தான் நம்ம சாமி கும்பிட்ணும். லைனாக கியூ நிற்கிது பார்த்திங்களா, அது வந்து அதை விட ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் அந்த கியூவில் நிற்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சைடில் வந்து சாமி கும்பிட்டு வந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டாங்க. இது வந்து எங்கள் நாத்தனாருக்கு தெரிஞ்சவங்க யாரோ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வாங்க போகலாம் சாமியாண்ட. மாமா இதுக்கு நடுவில் எங்கே போனார்னே தெரியல. வீடியோ வராங்க, நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ நம்ம கீழே இறங்கி போகிறோம். இப்போ நம்ம அங்கேருந்து மேலே ஏறி வந்து திரும்ப அங்கேருந்து திரும்ப கீழே சாமி கும்பிட்றதுக்கு கீழே இறங்கி போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. இது வந்து பஞ்சலிங்கேஸ்வர சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இதுலேயே நிறையா விஷயம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது இல்லை. இது வந்து இப்போது நான் சாமி கும்பிட்றேன் அப்படின்ட்டு நாங்கள் வேண்டி ஒன்று கட்டுறேன் அப்படின்னா அது நடக்கும் அப்படின்றது எனக்கும் மனசில் தோணுது. அப்படின்றதுக்காக தான் இது அங்கே நான் ஒன்று நினச்சி சாமிக்கிட்ட என்னை கட்ட சொன்னாங்க. நான் அதை வந்து அங்கே சாமிக்கிட்ட கட்டுறேன். சிவன் பார்வதி தான் அங்கே வந்து இருக்கிறது. இப்போ வந்து முழுக்க முழுக்க நம்ம சிவன் இருக்கிற இடத்த தான் வந்து நம்ம பார்க்குறோமே. இதுக்கு அடுத்தது இந்த வீடியோலேயே வந்து இன்னொரு இடத்துக்கு போவேன். அங்கே வந்து பார்வதி தேவி இது இருக்கிற இடம் அது. இப்போ வந்து இந்த கியூவில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, பூஜை பண்ணதை வந்து நான் எடுக்க முடியல. ஏன்னா அங்கே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம், சாமிக்கு பூலாம் போட்டுட்டு இருந்தோன்ட்டு எடுக்கல வீடியோ. இங்கே பார்த்தீங்களா, இப்போது நான் போயிட்டு வந்து அந்த தண்ணி என்னால் வந்து நான் குண்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் என்னால் அவ்வளோ உள்ளே போய் என்னால் கையை தொட்டு இது பண்ண முடியல. ஆனால் நான் அந்த தண்ணியை மட்டும் நான் தொட்டு தெளிச்சிக்கிட்டு வந்துட்டேன். எங்கள் நாத்தனார் சொன்னாங்க உள்ளே கை வை அப்படின்னு. நான் சொன்னேன் வந்ததுக்கப்புறம் எங்கள் நாத்தனாரை என்னை கேட்டப்போ இல்லை என்னால் வந்து அவ்வளோ, ஏன்னா அது வேறு வழுக்குது வேறு, என்னால் உள்ளே கை வைக்க முடியல. மாமா கை வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த பஞ்சலிங்கேஸ்வரன்ற சொல்கிற சாமி, அந்த லிங்கம் வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் அது உள்ளே தொட்டு கும்பிட்றது. என்னால் வந்து நான் குண்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் என்னால் அவ்வளோ தூரம் கை போகல. எனக்கு அதுவே கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் மாமா கிட்ட சொன்ன விஷயம், இன்னும் என்னை வந்து அந்த அளவுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு, இன்னும் அவரை தொடுற அளவுக்கு எனக்கு அந்த சாமி வந்து தகுதி கொடுக்கல. அவரை தொடுற அளவுக்கு எனக்கு இன்னும் தகுதி கொடுக்கல. அதனால தான் என்னால் முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசு கஷ்டம் ஒரு மாதிரி இருந்தது. மாமா சொன்னார், இல்லை நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஒன்று அடுத்த வாட்டி கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக ஒன்று நான் தொட வைக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் காட்டப்படுங்க இங்கே ஆளுங்க எல்லோரும் போய் ஒருத்தவங்களாக போய் தான் அந்த இடத்த தொடுவாங்க. இன்னும் மழை டைமில் ரொம்ப அதிகமாக தண்ணி வரும். கொரோனா டைமில் நாங்கள் போனோம் பார்த்திங்களா, அப்போ வந்து கீழெல்லாம் எங்களுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா நாங்கள் அப்போ தானே தம்பிக்கு முடி எடுத்துருந்தோம். அப்போ வந்து அலோவ் பண்ணவே இல்லை. ஒவ்வொருத்தவங்களாம் போயிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு அதை தொட்டு பார்த்துட்டு வருவாங்க. சாமியை தொட்டு
கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம். சரி சாப்பிடலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு வாங்கின பிரசாதம் எல்லாமே அதில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். சாம்பார், அதுக்கப்புறம் சாப்பாடு. ஆனால் இந்த சாப்பாட்டில் வந்து உப்பே இருக்காது. பக்கத்தில் உப்பு வச்சுருப்பாங்க. அவங்க வந்து உப்பு உப்பு குழம்புல வந்து உப்பு போடாமல் தான் கொடுப்பாங்க. ஆனால் பக்கத்தில் உப்பு இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னு நினச்சா நம்ம வந்து உப்பு போட்டு சாப்பிட்லாம். இல்லை ஒரு சில பேர் உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா உப்பு இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க. நான் வந்து உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறமா அங்கேருந்து சாப்பிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேரிச்சம்பழம் தான் அது. அந்த பேரிச்சம்பழம் கொட்டா செய்கிறதுக்காக இங்கே சொல்லுவாங்கள்ல, புளிப்பா தக்காளி எல்லாம் செய்வாங்க, அதுதான் அது. அதை வந்து பேரிச்சம்பழத்தில் வந்து செஞ்சுருந்தாங்க. அது வந்து எனக்கும் அரிக்கும் அந்த அளவுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருந்தது சொல்லிவிட்டு நான் அதை மட்டும் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்டேன் நான். அந்த சாப்பாடு சாப்பிட்ணுன்றதுக்காக சாப்பிட்டேன். இது இருக்காங்க பார்த்திங்களா, இவங்கெல்லாம் தான் ஆதிவாசி. இந்த கீழே இருந்து இங்கே மலைக்கு மேலே வந்து இவங்க இந்த விரவெல்லாம் வெட்டிக்கிட்டு எப்படி போகிறாங்க பாருங்கள் இந்த லேடிஸ்லாம். ஆனால் பாவங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அங்கேருந்து ஏறி வந்து இந்த காட்டில் வந்து விறகு வெட்டிக்கிட்டு இந்த மாதிரி போகிறது வந்து அவ்வளோ கஷ்டம். எப்போவுமே இங்கே சாப்பாடு போடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பௌர்ணமின்றதுனால சாப்பாடு போட்டிருக்காங்களா என்னன்னும் எனக்கு தெரியாது. நிறையா பேர் அங்கே இருந்தவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்டாங்க. வயிறார சாப்பிட்டு தான் போனாங்க. அரி வந்து அந்த பாப்பா ஆட்டுக்குட்டி வச்சுருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை போய் தொட்டு தொட்டு பார்த்துட்டு வந்தான் பயத்தோடையே அங்கே பாருங்கள். அப்புறம் அவங்க பாட்டி கூட அரி வந்தான். நடுவில் வந்து விடவே இல்லை பாருங்கள் அவங்க பாட்டி, அவனை நீ வா வான்னு சொல்லி கையோட கூப்பிட்டது. நாங்கள் வந்து எதிர்ச்சியாக தான் பார்த்தோங்க. எங்கள் மாமியார் அவங்க பொண்ணு வீட்டுக்கு அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே போயிருந்தாங்க. வருவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா அங்கே கோயிலில் என் மாமா தான் பார்த்தாங்களே. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசி நாங்கள் போயிட்டு ரிட்டன் போகிற வரைக்கும் எங்கள் கூடயே தான் எங்கள் நாத்தனாரும் எங்கள் மாமியாரும் இருந்தாங்க. மறுநாள் காலையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டு கீப்பிட்டு அப்பா உட்காரலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னா, எங்கள் நாத்தனாரும் எங்கள் வீட்டுக்காரரும் பண்ண கூத்து இருக்கு பாரு, வா வா இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்னும் மேலே போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேம்மா இன்னும் மேலே போகிறது சொல்லுங்கள் நீங்கள், இன்னும் எங்கே போகிறோம் அப்படின்னா. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வாட்டி நாங்கள் அவ்வளோ தூரம் போயிருக்கோம். ஆனால் பர்ட்டிகுலராக அந்த இடத்துக்கு நான் போனது கிடையாது. இதுதான் எந்த இடம்னா, இப்போது நான் போகிற அந்த இப்போ வந்து நம்ம சிவனை பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பார்வதி தேவியை பார்க்குறோம். அப்படின்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ இதுவில் போய் ரிஸ்கில் நின்று மாமா அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க பாருங்களேன். எனக்கு அது இப்போ தான் நான் பார்க்குறேன், வீடியோ எடிட்டிங்கில் தான் நான் பார்க்குறேன். அவர் அவ்வளோ கஷ்டத்தில் அது அந்த ஒட்டில் போய் நின்று அவர் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆனால் ரொம்ப எடுக்கவே இல்லை, கொஞ்சமாக தான் எடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் வெயில் வேறு தாங்கவே முடியல. அந்த நேரத்தில் நின்று இந்த மனுஷன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். வா வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அம்மா வேலை செஞ்சிட்ருக்காங்க, வருவாங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். பாருங்கள் நாத்தனார் திரும்ப கை பிடிச்சிட்டாங்களா, வாங்க நீ போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து மூளை அடிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்க ஒரு 2 கோவில் இருக்குது, அந்த இடத்துக்குலாம் போயிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் நின்று பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, இவ்வளோ கூட்டம் நான் வந்து அன்றைக்கி பார்க்கவே இல்லை. சரியான கூட்டம். ஆனால் இதை விட கூட்டம் வரும் அப்படின்றத மாமா சொன்னாங்க என்கிட்ட. சிவராத்திரிக்கெலாம் நிறையா கூட்டம் வரும். சிவராத்திரிக்கெலாம் இன்னும் கூட்டமாக இருக்கும். நாகப்பாம்பு கூட வருவாங்க. அது 1, 2 இருந்தாலும் பரவாயில்ல, நிறையா வரும். பட் வந்து சிவராத்திரிக்கு எங்களால் போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா சிவராத்திரிக்கு வந்து நம்ம இங்கே வீட்டில் இருக்கிறதுனால வந்து அங்கே போக முடியாது நம்ம. இங்கே பார்த்தீங்களா இந்த சந்து, நான் உங்களுக்கு ரிட்டன் வரும்போது இந்த சந்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒரு வழியாக நான் வந்துட்டேன். சில பேர்லாம் மேலே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்தோடனே மாமா பார்த்துட்டு இருந்தார் என்ன. அதுக்கப்புறம் நாத்தனாருங்கெல்லாம் வராங்க, நாத்தனார் மாமியார் வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேலே மாமா இங்கே யாராவது ஒளிஞ்சிக்கலாம் இங்கே பாரு அப்படின்னு சொன்னாங்க. என்னை ஃபோட்டோ எடு அப்படின்னாங்க. நான் வீடியோவே எடுத்துட்டேன் அவங்கள, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு என்னவோ நேராக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் ஏற ஏற பார்த்திங்கன்னா அப்படியே சர்வலாக மேலே போய்கிட்டே இருக்குது.
அங்கே பாருங்கள், நம்ம அங்கே நின்று சாமி கும்பிட்டோமா, இந்த பக்கம் திரும்பி இதுதான் வந்து மேலே போகிறதுக்கான இடமே. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நின்று 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 போனேன். ஏன்னா என்னால் சுத்தமாக மூச்சு விட முடியல. என்னுடைய ஹார்ட் பீட் சவுண்டு எனக்கே கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு, டுக்கு டுக்குன்ட்டு. அவ்வளோ ஒரு கஷ்டமாயிடுச்சு. மாமா இல்லை உன்னால் முடியும், நீ வா நீ வா. சாப்பிட்ட உடனே ஏறணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டங்க. ஒல்லியாக இருக்கிறவங்களும் சரி, குண்டாக இருக்கிறவங்களும் சரி முடியாத. பர்டிகுலராக என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு மூச்சு விட்றதுக்கோ கொள்றதுக்கோ கஷ்டன்னும் போது பொறுமையாக நான் நின்று நின்று தான் ஏறினேன். நான் ஏறதுனால என் கூட மாமியார், என் நாத்தனார் எல்லாருமே நின்று நின்று தான் போனாங்க. நான் பின்னாடி வரேனா இல்லையா வரேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனாங்க. அதில் பாவம் அந்த பைக்குள்ளே வந்து சாமி பிரசாதம், அதுக்கப்புறம் நான் குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டிலு, இது எல்லாமே சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் இப்படி காடாக இருக்குது. இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, பர்டிகுலராக இந்த இடம் சொன்னால் உங்களுக்கு இதில் தம்ப்லைனில் வந்து இல்லை அப்படின்னா நான் இதில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்ப்பீங்க அப்புறமா. இந்த பையன் கருப்பு கலர் ஷர்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்த தான் நிற்க வச்சு நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோவை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு தம்ப்லைன்லேயே நான் ஃபோட்டோ வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரியோடையே மொட்டை அடித்து குட்டி வயசு ஃபோட்டோ, அந்த இடத்த நின்று எடுத்த ஃபோட்டோ அதில் நான் வச்சுருக்கேன். அவ்வளோ ஒரு இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் வந்துட்டு, நான் அதுக்கு மேலே போன வாட்டி என்னால் போக முடியல, நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரிட்டன் நான் வந்துட்டேன். என்னால் இன்னும் போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ என்னால் முடியல. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் டைமில் போயிருந்ததுனால வந்து மணி 5 5:30 மாதிரி ஆனதுனால வந்து பயந்துட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம் சீக்கிரம் கீழே. இல்லைம்மா நான் இதுக்கு மேலே வரல, நீ வா நான் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான் மாமாவை. அவ்வளோ தூரம் அந்த கோவில் வரைக்கும்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது. ஆனால் இந்த வாட்டி எங்கள் நாத்தனார் என்னை விடவே இல்லை. நீங்கள் வாங்க, நம்ம அங்கே தான் போகணும், இவ்வளோ தூரம் வந்தது முக்கியம் இல்லை, நீங்கள் அங்கே போகிறது தான் முக்கியம், வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கையை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. இதில் வந்து மீன் இருக்குது, அதை தான் வந்து மாமா உங்ககிட்ட காமிக்கிறாங்களே. எவ்வளோ கிட்ட போய் ஜூம் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்களேன். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு மீனுக்காகவா இல்லை இறா இருந்தது அதுக்காக எடுத்தாரா என்ன ஏதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் ஒன்றுமே தெரியல, அதில் ரொம்ப கலங்கலாம். மீன் தெரியுதுங்க இப்போது. நானும் இந்த வீடியோ எடிட்டிங்கில் தான் பார்க்குறேனே. அவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்து காமிக்கிறாரு உங்களுக்கு. நான் இந்த மரத்துக்கிட்ட நின்று என்னை ஒரு ஃபோட்டோ எடுங்க மாமா அப்படின்னா அவர் என்னை ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கிறாரு பாருங்கள். என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இது இருக்குது பார்த்தீங்களா, இது தான் வந்து இதனுடைய டீட்டெயில் நீங்கள் மாமா சொல்லுவாங்க, நீங்கள் கேளுங்க. இதனோட டீட்டெயில் என்னன்னா, இதுதான் பார்வதி குண்டம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தண்ணி மேலே வந்து சிவன் மேலே ஆக்கி போகிறது கீழே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்வதி குண்டமாக. இதில் வந்து தண்ணி வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து ஊற்று சுரக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதில் வந்து தண்ணி வற்றவே வற்றாதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி 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 பபுள்ஸாக வருது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ குட்டி குட்டி பபுள்ஸ் வருது அது உள்ளே இருந்து. நான் வந்து இதனுடைய டீட்டெயில் முழுசாக நான் கேட்டதுக்கு எங்கள் மாமியாரும் எங்கள் நாத்தனாரும் இதை தான் சொன்னாங்க. இதுதான் பார்வதி குண்டம், இதில் வந்து தண்ணி எப்போவுமே வற்றாது, இதிலேருந்து தான் தண்ணி அந்த வழியாக கீழே போகுது. அந்த மலை மேலாம் அப்படியே அருவி மாதிரி போய் கீழே சிவன் மேலே வந்து ஊற்றுற தண்ணி இதுதான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஆனால் வெயில் தண்ணி காலத்தில் கொஞ்சம் தண்ணி கம்மி ஆகிட்டு இருக்குது. மழை டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி செம்ம ஸ்பீடில் போகும். தண்ணி கிட்டத்தட்ட ஒரு நிறைய தண்ணி போகுமா, சவுண்டில் கீழே வரைக்கும் கேட்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது. இது உள்ளே நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு போனோம். ஆனால் அவங்க வந்து சாமி கும்பிட்றப்போ உள்ளே வந்து நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட நான் சாமியை மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்ட்டு. இப்போ சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு நம்ம கீழே இறங்குறோம். கீழே இறங்கும்போது பார்த்து 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 கால் வைக்கிறேங்க. காலில் செருப்பு இல்லாததுக்கு அதுக்கும் கல்லாக இருந்ததா, அதனால் பார்த்து பார்த்து பொறுமையாக போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து நிதானமாக நான் காலை வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து
ஒரு இடம் நின்று டீ குடித்ததுக்கப்புறம் தாங்க மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம். வெயில் ஒரு பக்கம், டயர்டு ஒரு பக்கம். அந்த சந்தை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம போனோம்ல, அந்த சந்தை காமிக்கிறேங்க பாருங்கள். பார்த்தீங்களா? இது இந்த எதுக்கு இந்த மாதிரி கட்டிக்கிறாங்கன்னா, டைகரு, யானை அந்த மாதிரி அந்த வழியில் வந்து இது வரக்கூடாதுக்காக தான் அந்த சந்து அந்த மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க. உடனே வந்து அந்த கோயிலாண்ட வரக்கூடாது, இது சந்து வழியா வந்தானா செவுரு மாதிரி இருக்கும், போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டி வச்சுக்கிறாங்க. நான் மாமா கிட்ட என்ன சொன்னேன்னா, இல்லை மாமா, என்ன மாதிரி குண்டா இருக்கிறவங்கலாம் ஒல்லியாகி இதுக்குள்ளே பூர்ணன்றதுக்காக தான் வந்து இவ்வளோ சின்னதாக கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோ தான். சாமியை பார்த்தாச்சு, பார்வதி தேவியும் பார்த்தாச்சு, நம்ம சிவனையும் பார்த்தாச்சு. என்ன ஒரு மன வருத்தம்னா, அதை தொட முடியலையே என்னால் அப்படின்ற ஒரு மன வருத்தம் தான். ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அதை தொடுவேன். பட் ஆனால் அப்போ வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் தொட்டு கண்டிப்பாக அவருடைய அருள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, அவரை முழுமையாக வந்து தொட்டு பார்க்குறதுக்கு எனக்கு இன்னும் கொடுப்பனை இல்லை அப்படின்றது தான். என்ன மாதிரியே எனக்கு எதிர்க்க வரவங்க ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவன் பாவம், நான் வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது அவங்கள தான் யோசித்தேன். ஐயோ, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம்னு நமக்கு தான் தெரியும். பாவம் என்ன மாதிரியே அவங்களும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குண்டாக இருக்கிறோமோ ஒல்லியாக இருக்கிறோமோ, ஆனால் இந்த மாதிரி மாடி படிங்கெல்லாம் இவ்வளோ பெரிய படி ஏறும்போது தாங்க அவங்களுக்கு தெரியும் அதனுடைய கஷ்டம், வலி, வேதனை என்ன ஏதுன்ட்டு. எங்கள் நாத்தனார், என்ன இது எங்கள் அண்ணி எப்போ பாரு ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்களே, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. என் ஹஸ்பண்டை பார்த்தீங்களா, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஏறி நிற்கணும் அந்த மலைக்கிட்ட தண்ணியாண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி எப்படி ஏறி வந்து என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க பாரு. நான் கீழே நின்று வீடியோ எடுத்துக்கிட்டே நான் குரல் கொடுத்துட்டு இருந்தேன். அங்கே போகாதீங்கப்பா, கீழே இறங்கி வாங்க, கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துட்டே இருந்தேன். நின்று போஸ் கொடுக்கறத பார்த்தீங்களா, இப்படி நின்று எனக்கு போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்படி போய் அப்படி போய் இந்த குரங்குங்கெல்லாம் சேட்டை பண்ணுங்க தெரியுமா, அந்த மாதிரி நின்று சேட்டை பண்ணி அவர் என்ன நினச்சிருக்கிறாரு, நான் வீடியோ ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. நான் ஃபோட்டோஸ் எடுக்கல. நான் போகிறப்பயே இந்த இடத்த பார்த்தேன், இந்த இடத்த வந்து நின்று ஒரு வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க பார்த்தீங்களா. ஆனாலும் அந்த பாறைங்க தண்ணியாக இருக்கிறது கொள்றதுனால வழுக்குமோ அப்படின்றது எனக்கு ஒரு பக்கம் பயம். அதுலேயே நான் நிதானமாக, இல்லை இல்லை நீ எனக்கு கையெல்லாம் கொடுக்காதப்பா, நானே பொறுமையாக நிதானமாக ஏறி மேலே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பொறுமையாக வந்தேன். இன்னும் வா மேலே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் இங்கேயே நிற்கிறேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இன்னும் மழை பெஞ்சதுன்னா இந்த இடத்த தண்ணி அவ்வளோ தண்ணி வருங்க. அங்கே நின்றுட்டு நானும் வரனே நானும் வரனே அப்படின்னு நின்றுட்டு இருந்தான். நான் இந்த இடத்த நிற்கிறேன், மாமா அந்த இடத்த நிற்கிறாங்க. என்னால் அதுக்கு அந்தாண்ட தாண்டி அவ்வளோ பெரிய இதுவாண்ட போய் என்னால் நிற்க முடியல. அங்கே ஆடு இருந்ததுன்னு மாமா திருத்தி விட்டாங்க. எடுத்துட்டேன், வாப்பா போகலாம் அப்படின்ட்டு சொன்னேன். ஹாய் சொல்கிறாங்க மாமா. வந்து இந்த இடத்த நல்லா இருக்குது அண்ணி, அக்கா நாத்தனார் வந்து எங்கள் இன்னொரு நாத்தனார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருக்குது, எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இது எத்தனாயிரம் அடி மேலே அப்படின்றது தெரியல எனக்கு. இது எத்தனை படிப்பா? 311 படி. 311 படிங்களாம் இது. அதாவது வந்து அந்த இடத்த இருந்து மேலே போகிறது மட்டும்தான் 311 படி. கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு 2000 வரும். அதுக்கு கீழே வந்து நம்ம இன்னும் நடக்கிறதுலாம் இருக்குது. அது வந்து நார்மலாக இருக்கிறதுனால வந்து அது படிக்கணக்கில் வந்து நான் சேர்க்காம வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மாமா பசங்களுக்காக ஒரு சார்ட் வாங்கி கொடுத்து, மாமா, நாத்தனார், மாமியார் சாப்பிடல, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது வேணான்ட்டாங்க. இது வரைக்கும் பார்த்திங்களா, இந்த சாமி தான் வந்து அந்த தண்ணி மாமா தொட்டாங்க பார்த்திங்களா, அந்த இடத்த இருக்குது. பட் அந்த குடுப்பினை எனக்கு இல்லை. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் என் ஃபேமிலி எல்லோரும் பார்க்குறீங்க, உங்களுக்காக வந்து நான் அதை காமிக்கணுன்றதுக்காக வந்து நான் வீடியோ எடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சிவன்கிட்ட நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த சாமி தான் அதுக்குள்ளே இருக்கிறதே. எனக்கு என்ன பேசுகிறது, என்ன சொல்கிறது அப்படின்றது வார்த்தையே வரல. அதுக்கப்புறம் வந்து என் நாத்தனார் என் கையை அங்கே அந்த ஒரு கடையாண்ட நின்று பிடிச்சாங்க. அதுலேருந்து என் கையை விடாமல் அவங்களும் அப்படியே பிடிச்சிட்டே வந்தாங்க. நானும் விடுவாங்க விடுவாங்கன்னு பார்த்தா
விடவே இல்லை. என்னவோ ஒரு குழந்தைய கூட்டு வர மாதிரி கையை பத்திரமா பிடிச்சி கூட்டு வந்தாங்க. அவ்வளோதான், நம்ம வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமா போயிட்டு வண்டி வந்து பார்க்கிங்லேருந்து எடுக்கணும். எங்கள் மாமியார் வந்து அருகிட்ட வந்து என் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எந்த பக்கம் போகிறப்போ வரணும், வரப்போ எந்த பக்கம் வரணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. பாப்பா அதை எடுக்க சொன்னா. ஏன் பாப்பா அதை எடுக்க சொன்னான்னா, அந்த மாடு போய் அங்கே வந்து அவங்கக்கிட்ட சாப்பாடு வந்து கேட்டுட்டு இருந்ததுனால வந்து பாப்பா அதை எடுக்க சொன்னா. அப்போ வந்து எங்கள் மாமியார் வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போகணுமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகணுமா, எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ அங்கே அந்த மலைக்கு மேலே தான் நம்ம போயிட்டு இப்போ கீழே இறங்கி வந்தது. போகிறப்போ இருந்த கஷ்டம் இறங்கி வரப்போ நமக்கு இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையுமே இப்படி தான், கஷ்டம்தான். என்ன, ஒவ்வொரு இடத்துக்கும் சரி, ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். அது மேலே போய் ஏறி நின்று பார்த்ததுக்கப்புறம் நமக்கு அந்த கஷ்டமே தெரியாது, பார்த்திங்களா? அதை போல் தான் இன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மேலே போய் அந்த சாமியை பார்த்துட்டு வந்தது. இவ்வளோ தான், நம்ம கிளம்பியாச்சு. நம்ம எங்கே கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்தது எங்கே போகணுன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.